துலாம் ராசிக்காரர்களுக்கு தான் லைட்டாக ப்ராப்ளம். என்ன ப்ராப்ளம்? லைட்டாக இல்லை, கொஞ்சம் டீப்பாகவே ப்ராப்ளம். நம்பர் ஒன்று என்னென்னா, 6 வக்கர சனி, அதாவது ரோக சனி. இவர் என்ன ஆகிடுறாருன்னா வக்கரமாகிறார். ஆரம்பத்திலே சனி வந்தபோது நிறைய ஜோதிடர்கள் என்ன சொன்னாங்கன்னா, ரோகத்தில் சனி வரும்போது அவர் என்ன ஆகும்னா, உங்களுக்கு வியாதி, கடன், கஷ்டம், ரன்னாருன்னா ரோக சத்துருஸ்தானம், இது எல்லாத்தையும் அவர் உங்களுக்கு இது பண்ணுவார், கொடுப்பாரு அப்படின்னு சொன்னாங்க. அவர் வக்கரமாகும் பொழுது அது எல்லாத்தையும் நார்மலாக்கிறார். இந்த வக்கர சனி வில் பிகம் நார்மல் சனி. அதே மாதிரி அது சனி வக்கரமாகும் போது சனி வக்கரமாகி 3ஆம் பார்வையாக 8ஆம் இடத்தை பார்க்கிறான். அடுத்து அதே சனி என்ன பண்ணுறார், 12ஆம் இடத்தை பார்க்கிறார், 3ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்படின்னா நம்ம புராணத்தை பார்ப்போம். 11ஆம் இடத்துல வரும்போது நம்ம சும்மா இருக்க மாட்டோம். சோஷியல் மீடியாவில் ஏதாவது ஷேர் பண்ணுவோம், யார்கிட்டையாவது உரண்டு எழுப்போம். தயவுசெய்து திம்முனுதுங்க, நம்ம வேலையை மட்டும் பார்ப்போம். ஸோ 11ஆம் இடத்துல சூரிய பகவான் ஆட்சி பெறுகிறார். இதெல்லாம் தான் உங்கள் பிரச்சனை. உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. ஆடி மாத பலன்கள் நம்ம பார்க்க போகிறோங்க. நம்ம வகையில் இந்த ஆடி மாதத்தில் என்ன விதமான விஷயங்கள்லாம், எந்தெந்த ராசிக்காரர்கள் கடன் அடைக்க போகிறீங்க, யார் யாருக்கெல்லாம் செல்வ வளம், குபேர சம்பத்துகள் வரப்போகிறது, யார் யார் வாழ்க்கையில் கல்யாணம் நடக்க போகிறது, குழந்தை பிறக்க போது போல நிறைய தகவல்களோட ஒவ்வொரு ராசிக்கான பதிவுகளை நாம் பார்த்து விடலாம். துலாம் ராசிக்காரர்களுக்கு தான் லைட்டாக ப்ராப்ளம். என்ன ப்ராப்ளம்? லைட்டாக இல்லை, கொஞ்சம் டீப்பாகவே ப்ராப்ளம். என்ன அப்படின்னா, முதல்ல நல்லது போயிடுவோம், அப்புறமா கெட்டது வரலாம். ஐ எம் நாட் லைக் எனி சுனாமி பாய்ஸ். ஸோ நான் இப்போ இது மாதிரி உலகம் அழிஞ்சு போயிடலாம் நான் என்றைக்குமே சொல்ல மாட்டேன். நான் சொல்ல வரதெல்லாம் ஒரே ஒரு பாயிண்ட் தான். எப்பொழுதுமே நான் எங்கிட்ட வந்தீங்கன்னா நீங்கள் ஒரு பாசிட்டிவான மைண்ட் செட்டோட போவீங்க. சார் காலங்காத்தால் நம்ம ஆன்மீக பரிகாரம் சேனலை பார்த்தோன்னு ஒரு மனுஷனுக்கு என்ன சார் தேவை? 1000 இருக்கட்டும் சார். அந்த ப்ராப்ளம் இன்றைக்கி நான் என்ன செய்யணுங்கிறத தான் சொல்கிறது தான் என் வேலையை தவிர உங்களை துன்பப்படுத்துவது என் வேலை இல்லை. அதை நான் உணர்ந்தவன். ஸோ அதனால் துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் என்ன நடக்கும்னு நான் சொல்கிறேன். பாயிண்ட் நம்பர் 1 என்னென்னா, 6 வக்கர சனி, அதாவது ரோக சனி. இவர் என்ன ஆகிடுறாருன்னா வக்கரமாகிறார். ஆரம்பத்திலே சனி வந்தபோது நிறைய ஜோதிடர்கள் என்ன சொன்னாங்கன்னா, ரோகத்தில் சனி வரும்போது அவர் என்ன ஆகும்னா, உங்களுக்கு வியாதி, கடன், கஷ்டம், ரன்னாருன்னா ரோக சத்துருஸ்தானம், இது எல்லாத்தையும் அவர் உங்களுக்கு இது பண்ணுவார், கொடுப்பாரு அப்படின்னு சொன்னாங்க. அவர் வக்கரமாகும் பொழுது அது எல்லாத்தையும் நார்மலாக்கிறார். இந்த வக்கர சனி வில் பிகம் நார்மல் சனி. அது என்ன ஆகிடுதுன்னா, உங்களுக்கு நிறைய நன்மைகளே அவர் தந்து விடுகிறார் சனி பகவான். அப்போது என்ன ஆகும், எந்த உறவுங்களும் பிரச்சனை ஆகும் அப்படின்னா, இந்த எதிரிகள் பிரச்சனை இருக்கவங்களுக்கெல்லாம் அந்த எதிரிகள் பிரச்சனைலாம் சரியாய் நல்லவர்கள் உங்களோட பழக ஆரம்பிச்சிருவாங்க. அப்போது என்ன ஆகும், 6 வக்கரம் பெறும்பொழுது நல்ல நட்பு என்பது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய விஷயம். சரி, இப்போது அதே மாதிரி அந்த சனி வக்கரமாகும்போது சனி வக்கரமாகி 3ஆம் பார்வையாக 8ஆம் இடத்தை பார்க்கிறான். அடுத்து அதே சனி என்ன பண்ணுறார், 12ஆம் இடத்தை பார்க்கிறார், 3ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்போ என்ன ஆகும்னா, 3 இடங்கள் அவர் பார்க்கும்போது விபரீத ராஜயோகம் உருவாகிறது. சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? சனி கொடுத்தா தடுக்க ஆள் இருக்கா? துலாம் ராசிக்காரர்களுக்கு சனி கொடுத்தால் தடுக்க ஆளே இல்லை. அப்போ என்ன ஆகும்னா, 8ஆம் இடத்து சனி பகவான் ஒரு பார்க்கும் பொழுது அது உங்களுக்கு சனி பகவான் உங்களுக்கு 8, 3, 12 பார்க்கும்போது விபரீத ராஜயோகம் ஏற்பட்டு சூப்பராக இருக்க போகிறீங்க. இதெல்லாம் நல்லா இருக்குது. 2, 7 கூடிய 9ஆம் இடத்துல இருக்கும்போது ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்கலாம் கேட்க வேணாம். நீங்கள் ஒரு லே அவுட்டுன்னு சொல்கிறதுக்குள்ளே 2 புக்கிங் வந்துடும். மாதிரி என்னப்பா பேசிய முடிக்கல, அதுக்குள்ளே கால் வந்துருச்சு. அண்ணே நீங்கள் பிராண்டுனே அப்படிங்கிற மாதிரி 2, 7 கூடிய செவ்வாய் பகவான் 9 இருக்கும்போது உங்களுக்கு லேண்டு விஷயங்கள், கல், மண், ஜல்லி பிஸ்னஸ் பண்ணுறவங்கலாம், சார் நான் ஒரு பெரிய ரியல் எஸ்டேட் கம்பெனியோட ஒர்க் பண்ணுறேன் சார், அசோசியேட்டாக இருக்கேன் சார், கவலைப்படாதீங்க, சூப்பராக இருப்பீங்க. அதே மாதிரி உங்களுக்கு 10ஆம் இடத்திலே என்ன ராம்ஜி சார் அப்படி ஸ்ட்ரக் ஆகுது, 10லே குரு வந்தால் பதவி பறிபோகும் என்னும் அடிப்படையிலே இந்த ஆள் சும்மா இருந்தாவே உங்களுக்கு வேலை போயிடும். பாதகாதிபதி சூரியனோடு வேறு சேர்ந்துருக்கிறார். அப்போ கம்பெனிக்கு போகணுமா வந்தோமா பெய்யாமல் இருக்கணும். கம்பெனிக்கு போகிற தடந்திரி கூட இடம் கூட தெரியும், வரணும், போயிட்டே இருக்கணும். என்ன அவ்வளோதான். உங்கள் கம்பெனி போகிறது எதுக்காக? கையெழுத்து போடுறதுக்காக. நான் இன்றைக்கி வேலைக்கு வந்தேன், அதுக்காக போகிறீங்க. வேறு எந்த பிரச்சனையும் யார் கூட போகணும். அமைதி. யார் கேட்டாலும் அமைதி. மேனேஜர் திட்டினாலும் அமைதியாக இருக்கும். பஸ் நான் பேசுவேன்டா, வரேன், அடுத்த வருஷம் வரட்டும், டைம் மாறட்டும் அப்படின்னு மனசில் வச்சுக்கோங்க. ஏதாவது பேசுனீங்கன்னா இருக்கிற வேலையும் போயிடும். துலாம் ராசிக்காரர்கள் கமெண்டில் போடுங்க. பாதி பேருக்கு வேலை போயிருக்கும், வேலை ஊசலாடிக்கிட்டு இருக்கும். போன வருஷம் எல்லாம் கன்னிராசியை பார்த்து சிரிச்சாங்க. இப்போ உங்களுக்கு வந்துருச்சு 10லே குரு வந்தால் பதவி பறிபோகும். இதை தைரியமாக நான் சொல்வேன். இப்போ வேலை விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருங்க. இதில் கூட கொடுமை என்னென்னா,
அடுத்து இந்த 15ஆம் தேதிக்கு அப்புறம் இது உங்களுக்கு ஜூலை ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக்லலாம் சூரியன் ஆட்சி பெறுகிறார். இதில் சிம்மத்தில் இன்னும் மோசம். பாதகாதிபதி ஆட்சி வரும்போது ஹிருதய நோயுடையவங்க ஜாக்கிரதையா இருங்க. சூரியன் ஆட்சி வரும்போது கவர்மெண்ட்டை ஏற்று பேசுகிறது, வருங்காலத்திலே விஜய் அவர்களே, முதல்வர் அவர்களே, வேணாம் நமக்கு இதெல்லாம் வேண்டாம். அவங்க அரசியல் பண்ணுறவங்க பண்ணட்டும், நம்ம அமைதி வழி செல்வோம். நமக்கு இருக்கிற கம்பெனியில் ஓவர்டைமே கொடுக்க மாட்டேங்கிறான். நமக்கு நம்ம பிராணத்தை பார்ப்போம். 11ஆம் இடத்துல வரும்போது நம்ம சும்மா இருக்க மாட்டோம். சோஷியல் மீடியாவில் ஏதாவது ஷேர் பண்ணுவோம், யார்கிட்டையாவது உரண்டு எழுப்போம். தயவுசெய்து கம்முனுதுங்க, நம்ம வேலையை மட்டும் பார்ப்போம். ஸோ 11ஆம் இடத்துல சூரிய பகவான் ஆட்சி பெறுகிறார். இதெல்லாம் தான் உங்கள் பிரச்சனை. ஆடி மாதம் நல்ல மாதம், நிறைய பணம் வரும். உங்கள் பர்சனல் பிஸ்னஸில் ஆஃபீஸ் போகிறவங்க ஜாக்கிரதையாக இருக்கணும். சரியா? மனசில் வச்சுக்கோங்க. ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒரு சிறப்பு உண்டு. அவ்வகையில் இந்த ஆடி மாதத்துக்கான சிறப்பு என்று பார்த்தால் கடக ராசிக்குள்ளே சூரியன் பிரவேசிப்பதைத்தான் நாம் ஆடி மாதம் என்று சொல்லுகிறோம். ஸோ பெரும்பாலும் இந்த சூரியனை நம்ம எப்படி கருதுகிறோம் என்றால் பிதா, அதாவது அப்பான்னு கருதுகிறோம். இந்த பிதா மாதாவினுடைய வீட்டிற்கு, அதாவது அம்மாவோட வீட்டுக்கு போகிறார். கடகம்ங்கிறது சந்திரன், உலகத்தின் தாயார் என்று அழைக்கப்படுகிறார். அந்த உலகத்தின் தாயார் சந்திரனை உலகத்தின் பிதா பார்க்க போகிறார். அம்மாவோட வீட்டுக்கு அப்பா வர்றார். ஓகே, அப்படின்னா என்ன அர்த்தம்னா மாரியம்மன் கான்செப்ட்லாம் அப்படி தான் வந்தது. ஸோ அம்பாளை தேடி சிவன் வரார் அப்படிங்கிறதெல்லாம். ஸோ இந்த ஆடி மாதம் சக்தி வழிபாட்டுக்கு ரொம்ப உகந்தது. இந்த மாதம் வருகின்ற இந்த வருடம் கடகத்திலேயே குரு பகவான் இருப்பதால், குரு பகவானோடு சூரியன் வரும்போது பிரம்மாண்ட யோகம் என்று ஏற்படும். குரு சூரியன் காம்பினேஷன் ரொம்ப பெரிய ஒரு காம்பினேஷன். ஸோ அடுத்ததாக இந்த ஆடியில் ஏற்படக்கூடிய மிகப்பெரிய விஷயம் என்னவென்றால், இந்த ஜூலை 27 சனி வக்கரமாக போகிறாருங்க. சனி மீனத்தில் வக்கரமாகிறார். சனி வக்கரமாகும் போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் சனி யாருக்கெல்லாம் ப்ராப்ளமாக செயல்பட்டாங்களோ அதுக்கெல்லாம் நன்மையாக செயல்பட போகிறாரு, அள்ளி கொடுக்க போகிறார். அடுத்ததாக மிகப்பெரிய விஷயமே என்னென்னா, சிம்மத்திலே சூரியன் ஆட்சி பெறுகிறார். அடுத்த பாயிண்ட், சூரிய தேவன் ஆட்சி பெறும் பொழுது தலைமை பதவி ஹெச்ஓடிங்க அவர். அப்போது பெரிய டான் ஆகுறீங்க. அந்த என்ன தொழில் இருக்கிறோம் அந்த தொழிலில் முன்னுக்கு வரக்கூடிய புகழேணியின் உச்சத்திற்கு போகக்கூடிய அம்சமெல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு ஏற்படும். ஸோ அப்போது சூரிய பகவான் ஆட்சி, சூரியனோடு சேர்ந்த புதன் புதாதித்ய யோகம் பெறுகிறார் சிம்மத்தில், புதாதித்ய யோகம். அடுத்ததாக ஒரு ப்ராப்ளமேட்டிக் டைம் என்னென்னா, சுக்கிர பகவான் நீச்சமாகிறார் கன்னியில். இதெல்லாம் இந்த ஆடி மாதம் நடக்க போகுது. ஸோ இப்போது சுக்கிர பகவான் நீச்சம்ங்கும் போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காதல் கம்மியாயிடும். போனால் போது விடுங்க, இறைவனும் இறைவியும் காதலிக்கும் போது மனிதர்கள் காதலிக்கக்கூடாதுங்கிறதுனால தான் ஆடி மாதத்தில் குழந்தை பத்துக்க வேண்டாம்லாம் சொன்னாங்க. அது புனிதமான மாதம் அப்படிங்கிறது. அதை நம்ம எப்படி சொல்கிறோம், வெறும் மாதம்லாம் சொல்கிறோம், அப்படி கிடையாது. ஆடி மாதம் என்பது ஒரு புனிதமான மாதம். ஆடி மாதிரி தான் மார்கழியுமே. ஸோ அது இறைவனின் மாதங்களாக இது கருதப்படுகிறது. ஸோ இப்போ இந்த மாதத்தில் சூரியன் புதன் சிம்மத்தில் வருகிறார்கள். அதே மாதிரி சுக்கிரன் நீச்சம் பெறுகிறான். அதே நேரத்தில் செவ்வாய் பகவான் மிதுனத்துக்கு போகிறார். இந்த செவ்வாய் பகவான் யார்? உலகத்தின் காலபுருஷனுக்கு 1 8 செவ்வாய் 3ஆம் இடத்திலே மறைகிறார் காலபுருஷ தத்துவத்தின்படி. அப்போ என்ன ஆகும்னா, இந்த வருடத்தில் பெரும்பாலும் இந்த மாதத்தில் எல்லாரும் நிறைய பூமி லாபங்கள் வாங்க போகிறீங்க. யார் யாருக்கெல்லாம் லேண்ட் விஷயத்தில் பிரச்சனை இருந்ததோ அந்த பிரச்சனை எல்லாம் சரியாக போயிடும். நீங்கள் பர்ஃபெக்டாக லேண்ட் வாங்குவீங்க. நீங்கள் வாங்குகின்ற நேரம் விலை போகும் போன்ற விஷயங்கள்லாம் ஏற்படும். இதில் ரொம்ப சூப்பரான ஒரு விஷயமாகவே நாம் எதை கருதுகிறோம் என்றால், உங்களுடைய இந்த புதாதித்ய யோகம் சிம்மத்தில் ஏற்படுவதும், அதே நேரத்தில் குரு சூரியன் சம்பந்தம் கொஞ்ச நாள் இருக்கிறதும், இந்த ஆடி மாதம் துவங்கி இந்த ஜூலை 17 தொடங்குகிறது, ஆகஸ்ட் 17 முடிகிறது. வரிசையாக ஆடி தான். ஆடிக்கு மட்டும் ஒரு ஸ்பெஷல் 32 நாள் உண்டு. ஸோ இந்த ஆடி அமாவாசை வருகின்ற ஆகஸ்ட் 12ஆம் தேதி ஏற்படுகிறது. அந்த ஆகஸ்ட் 12ஆம் தேதி வருகின்ற அமாவாசை, ஆடி அமாவாசையோடு ப்ளஸ் சூரிய கிரகணமும் சேர்ந்து நடக்க போகிறது. மிக புண்ணியமான தினம். ஸ்ரீமடத்தில் அன்றைக்கி பெரிய விமரிசையான பண்டிகைகள்லாம் உண்டு ஸ்ரீமடத்தில். ஸோ யார் எங்கே இருந்தாலும் அன்றைக்கி அங்கே வந்துருங்க. ஸ்ரீமடத்தில் கலந்து கொண்டு இந்த ஆடி அமாவாசை பூஜையில் விஷ்ணு மாயாவுக்கு மிகப்பெரிய பூஜைகள் எல்லாம் உண்டு, அதில் கலந்துக்கோங்க. அவ்வகையில் ஆடி மாதம் உங்களுக்கு பிரம்மாண்ட செல்வங்களை அள்ளித்தரப்போகிறது. கீழே போயிட்டுருக்கு இந்த நம்பருக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்கள். உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்திருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா. அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் ஃபெஸ்டிவலில் ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது. வேற எங்கேயும் இவருக்கு ஆலயங்கள் கிடையாது. நம்மளுடைய வேலை இல்லை, குழந்தை இல்லை, நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது, கள்ளத்தொடர்பு, ஏமாற்றம், துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம். இந்த ஹோமம் 48 நாள் தினமும் பண்ணுறோம். இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னிலேருந்து 48 நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரோம்.
ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள், இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள், வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள். இதை பற்றி தரவுகள் கீழே போயிட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்.